வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சிலர்கிட்டலாம் போய் வாயை கொடுத்தா ஏண்டா வாய கொடுத்தோம் அப்படின்னு இருக்கும். சிலர்கிட்ட போய் ஏண்டா பேசணும். வேதம் சொல்லுகிறது மனுஷர் பேசும் வீணான வார்த்தை. அப்ப நம்ம பேசுகிற வார்த்தை கூட எப்படி பேசணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்னா அளந்து பேசணும். எப்படி பேசணும்? எப்படி? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் என்ன பண்ணுவோம்? அழிந்து போவோம். நீங்க பேச மத்தவங்க பேச பாருங்களேன். ஒரு சண்டை, பெரிய சண்டை, வெட்டுக்குத்துல போய் முடிகிற சண்டை எதுல தெரியுமா ஆரம்பிக்கும்? ஒரு சின்ன வார்த்தையில. எதை விதைக்கிறாயோ அது யாராவது பாருங்களேன், யாராவது ஒருத்தரை நீங்க குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குற்றத்தை நீங்களும் என்ன பண்ண போறீங்க? செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா இது கர்த்தருடைய சத்தமா, இது மனுஷனுடைய சத்தமா, இது தெய்வத்தின் சத்தமா அல்லது இது பிசாசின் சத்தமான்றதை நீங்க என்ன பண்ணணும்? ஆமா, பகுத்தறியணும். சிலர் சொன்ன உடனே ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சே. ஒரு விசுவாசி நைட்டு ஒரு 11 மணிக்கு போன் அடிச்சாங்க. ஒரு பாஸ்டருக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாஸ்டருக்கு போன் அடிச்சு, பாஸ்டர் ஒரு போதகர் வந்தாரு வீட்டுக்கு வந்துட்டு அவரு ஜெபம் பண்ணிட்டு போனாரு. அதுக்கப்புறமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர், நீங்க உடனே கிளம்பி எங்க வாங்க, வீட்டுக்கு வாங்க. இப்ப பாஸ்டர் சொன்னாரம்மா 11 மணி ஆச்சுமா, இல்ல பாஸ்டர் நீங்க உடனே வரணும் பாஸ்டர் எங்க வீட்டுக்கு. உடனே பாஸ்டர் கிளம்பி என்ன பண்றாரு, போறாரு. வீட்டுக்கு போன உடனே என்ன சிஸ்டர் ஆச்சு, என்ன ஆச்சு? இல்ல பாஸ்டர், அந்த பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி சொன்னாரு, இந்த வீட்டுல ஒரு சில காரியத்தை நான் பாக்குறேன். வௌவால் என்ன பண்ணுது? தலைகீழா தொங்கிக்கிட்டு இருக்கு. பாம்பு என்ன பண்ணுது? வளைஞ்சு போகுது. அப்ப இந்த பாஸ்டர் சிரிச்சாராம். என்ன பாஸ்டர் நீங்க இப்படி சிரிக்கிறீங்க? எவ்வளவு நான் பாரத்தோட சொல்றேன். அந்த பாஸ்டர் சொல்றாரு, வௌவால் தலைகீழா தொங்குது, பாம்பு என்ன பண்ணுது? வளைஞ்சு போகுது. அப்ப இந்த பாஸ்டர் சொன்னாரு, அம்மா வௌவால் என்னைக்குமா நேரா தொங்கி இருக்கு? எப்பொழுதும் வௌவால் என்னதான் பண்ணும்? தலைகீழா தான் தொங்கும். என்னைக்கு பாம்பு நேரா போயிருக்கு? பாம்பு எப்படிதான் போவோம்? வளைஞ்சு தான் போவோம். அதை பத்தி நீ ஏமா கவலைப்படுறனார். அப்ப நம்ம ஆட்கள், ஓ எவனோ நமக்கு என்ன பண்ணான், மந்திரம் ஸ்டாண்டா, எவனோ ஆமாண்டா உனக்கு வச்சுதான் என்ன ஆக போகுது. எவனோ ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு என்ன வச்சுட்டான்? சூனியம் வச்சுட்டான். எவன் வைத்தாலும் வைக்கிறனாலும் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறது உங்களுக்கு தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதை ஒருவனாலும் பறிக்க முடியாது, ஒருவனாலும் அதை எடுத்து செல்ல முடியாது.